வந்திருக்க மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சின்ன விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே கொண்டு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை. அண்ட் இன்றைக்கி ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது. ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2010. இப்போது 2024 இருக்கோம். இட் வாஸ் அ ஜேர்னி ஃபார் மீ ஆல்சோ. இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது. இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன். லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன். சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து எனக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see him ஆஃப்டர் வெரி வெரி லாங். ஏன்னா நம்ம என்ன தான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும்போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்கள் அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுன்றதுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அது கொடுக்கும் போதே நம்ம அடுத்து நம்ம இன்னொன்று பண்ணணும்ல, லைக் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும். வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும். ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான். ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஇஓ வந்து கூட ஜான் தான். ஸோ இது 2 சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆர்ஓ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க, எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்குது. ஸோ ஜான் சார் சிஇஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஇஓக்கு வந்து வாழ்த்துறேன். ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 100% ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சந்தோஷம் அதுக்காக. 2வது விஷயம் என்னென்னா, மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இது வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய பேக் போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா. மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங், எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர், எவ்வளோ எல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃப்யூச்சர் என்ன வரப்போது டிசைட் பண்ணுறதே வந்து மீடியா தான். ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்றைக்கி நான் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்றைக்கி நான் இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது. எனக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் நான் வளர்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான். இன்னும் சொல்ல போனோன்னா மீடியாவும் மக்களும் தாயும் தகப்பன் போல். மீடியா வந்து எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு, ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி. ஸோ நாங்கள் இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான். அதோட முழுக்க காரணம் வந்து மீடியா தான். ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ ஜான்சன் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்குது அங்கே. அதோட டபுள் போனஸ் என்னென்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரே ஒரு தாய்மையோட ஒரு கேட்குறேன் உங்ககிட்ட, ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஜான் சார் கிட்ட. இன்னும் நம்ம நாடக கலைஞரும் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஆல் தட். பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர்களே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இன்னொரு அவார்டு கூட நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா
இன்னமும் அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கும் நம்மளோட டெக்னீஷியன்ஸ்க்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ், சுகுக்கும் தர்மதுரைக்கும் இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாமே நம்ம ஒரு படத்தோட ஓப்பனிங்க்கு வந்திருக்கிறோம். படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கோம், ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கோம், அப்புறம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ்ன்னு இப்போ நிறையா போயிட்டுருக்கு இல்லையா. கையில் ஒரு போஸ்டர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிளு, ஃபஸ்ட்டு டபுளு, இது என்ன சிங்கிளு குவார்ட்டருன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் நிறைய மாறிடுச்சு இல்லையா பாபு? எல்லாம் உங்கள் மாதிரி ஆகிட்டாங்க. பாபு வந்து ஒரு சிங்கிள் பேசிட்டு போயிட்டார். ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இப்போ பொதுவாகவே வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதலாளின்னே சொல்லிக்க மாட்டாங்க. ரொம்ப பிஹைண்டில் இருப்பாங்க. ரொம்ப பின்னாடி இருந்து நல்ல டைரக்டர்களை வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அல்லது நிறைய பொருட்செலவோடு அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த கடைசியில் அப்படியே ஸ்டேஜில் வந்து உட்காந்து டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார், நடிகர் நடிகைகள் கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த முதல் ஃபங்க்ஷன் இதானே. தம்பி ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். வி ஆல் வெல்கம் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக சரி, தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் சரி, தமிழ் திரை உலகத்தின் கட்டி காத்து கொண்டிருக்கிற எங்கள் தமிழ் திரை பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் சரி, உங்களை திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்கள் எடுக்கும் ஒரு வல்லமை பெற்ற ஒரு கம்பெனியாக உங்கள் கம்பெனியை லான்ச் பண்ணுறதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது இதில் ஒரு சுயநலம் இருக்குது. அவர் எங்கள் ஊருக்காரர். கொஞ்சம் பொதுவாகவே கோயம்புத்தூர்காரங்க ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஸோ யூ ஸ்டார்டட் அ டிஃப்ரெண்ட். உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து வந்து வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க. சினிமா வந்து ஒரு நியாயமாக பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கம்பெனியை நான் லான்ச் பண்ணுறேன், நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கூடிய உங்கள் தைரியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கை தட அவர் தான் தைரியமாக இருக்கார். கை தட்டுறதுக்கு என்னப்பா தைரியம் வேணும்? சும்மா அடிக்க வேண்டியதார். ஜான் அமலன் என்னுடைய நண்பருக்கு நண்பர். நான் சந்தித்திருக்கிறேன் அவரை. நிறைய ஈவெண்ட்ஸு கோயம்புத்தூரில் இன்னும் பல இடங்களில் அவர் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறதில் ரொம்ப சிறந்த கெட்டிக்காரர். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஒரு தைரியசாலி. அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் லார்ட் ஜீசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பார். நிச்சயமாக இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும். சிறந்த இயக்குனர்களை தேர்ந்தெடுங்கள். இங்கே நல்ல இளைஞர்கள் எல்லாம் பிரமாதமான விஷயத்தோடு அலைகிறாங்க. நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. பாருங்கள், அழகழகான ஹீரோயின்ஸு 2 பேர் வந்திருக்காங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி திறமைகள் நிறைய இருக்குது. அந்த திறமைகள் எல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சு நம்ம என்ன எடுக்க போகிறோம், யாருக்கு இது வந்து போய் சேரப்போகுது, அதுக்கு என்ன முதலீடு, அதிலேருந்து நம்ம பாக்கெட்டுக்கு திருப்பி எவ்வளோ வந்து சேரப்போகுதுன்ற இலக்கெல்லாம் சரியாக நீங்கள் டேபிளில் உட்காந்து டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி அதை கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். திரை உலகத்தை பொறுத்தவரை சிறந்த திரைப்படங்கள் இன்றைக்கி கூட ஒரு மலையாள திரைப்படம் ஒரு 4 லாங்குவேஜில் பண்ண திரைப்படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு பத்திரிகை நண்பர்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்தில் அப்படி புகழ்ந்து எழுதியிருக்காங்க ஒரு படத்தை பற்றி. அவங்க யாருக்கும் உறவுக்காரங்க கிடையாது. அந்த டைரக்டர் இவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தயாரிப்பாளர்கள் சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் ஒரு சிறந்த படைப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கிற முதல் ஆட்களாக எங்கள் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் இருப்பார்கள். நாங்களும் இருப்போம். நம்ம ஒவ்வொரு படமும் கொஞ்சம் பிட்டாக போட்டு அதையே பாராட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு 4 ஷாட்டை கட் பண்ணி போட்டு இந்த படத்தை பற்றி பேசுங்கம்மாங்க. அந்த 4 ஷாட்டை பற்றி நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மேடையில் உட்காந்து பேசுவோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய மனசோடு நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்களும் பாவம், எத்தனை நாள் தான் இப்படியேடா பேசுவீங்கன்னு இவங்க கேள்வி கேட்குறதும் நாங்களும் அது முடாமல் பேசிக்கிட்டே இருப்போம்னு சொல்கிறதும் வழக்கமாக இருக்குது. ஆனால் அந்த திரைப்படம், உங்கள் திரைப்படம் வந்து மற்றவங்க பேசும்படியான படமாக இருக்கணும். அற்புதமான படம்னு அனைவராலும் பாராட்டப்படுகிற படங்களை மட்டுமே
தயாரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து படங்களிலே நடிக்க வையுங்கள். அவர்கள் உங்கள் பெயரை வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறி மனநிறைவோடு அனைவரின் சார்பாகவும் இந்த திரையுலகத்தின் சார்பாகவும் வருக வருக லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான படங்களை தருக தருக என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.